வீடியோ பார்ப்பதற்கு யாராச்சும் முதல் முறை வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட்டாக இருக்கும் என சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோவை பார்க்கலாம். மன அமைதி பெறும் தியான வழிமுறைகள் 1. தூங்குவதற்கு முன் 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனியுங்கள். ஓம் என்ற மந்திரத்தை மெதுவாக மனதிற்குள் சொல்லுங்கள். மனதை அலைபாய வைக்காதீர்கள். வந்த எண்ணங்களை விடுங்கள். இரவு நேர பழக்கங்கள். 2வது தூக்கத்திற்கு 1 மணி நேரம் முன் வெறும் சூடான பாலை அல்லது பசுமை தேநீர் குடிக்கலாம். 3வது கொஞ்சம் நூறுபட்ட மலர் வாசனை லாவெண்டர் சாண்டல்வுட் கொண்ட நறுமண எண்ணெய் பயன்படுத்துங்கள். தலை மண்டையோடு தாடை இடங்களில் சிறிது தடவி மகிழுங்கள். தொலைபேசிக்கு விடை கொடுங்கள். 4வது தூங்குவதற்கு 30 நிமிடம் முன்பு மொபைலை வைக்கவும். நீல ஒளி தூக்கத்தை பாதிக்கிறது. வாசிப்பு அல்லது மெதுவான இசை எக்ஸ் தமிழ் தாய்மொழி மந்திர இசை கேட்கலாம். உற்சாகம் தரும் வாசிப்பு 5. தூக்கத்திற்கு முன் சாதகமான பாசிட்டிவ் புத்தகம் படிக்கலாம். சில தமிழ் பொன்மொழிகள், சிறுகதைகள், ஆன்மீகமான எண்ணங்கள். தூக்கச் சூழல் அமைக்கவும். 6வது அறையை மிதமான அளவிற்கு இருண்டதும் குளிர்ந்ததும் வைத்துக் கொள்ளுங்கள். அதிக வெப்பம் தூக்கத்தை கெடுக்கக்கூடும். மென்மையான மெத்தையை பயன்படுத்துங்கள். இறுதி நேர நன்றியுடனான எண்ணம். 7ஆம் தூங்கும் முன் 3 நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறுங்கள். இது மனதை நேர்மறையாக மாற்றும். மனச்சாந்தியை தரும். மீண்டும் ஒரு முறை மன அமைதி பெறும் தியான வழிமுறைகள் 1. தூங்குவதற்கு முன் 10 நிமிடம் தியானம் செய்யுங்கள். அமைதியாக உட்கார்ந்து மூச்சை கவனியுங்கள். ஓம் என்ற மந்திரத்தை மெதுவாக மனதிற்குள் சொல்லுங்கள். மனதை அலைபாய வைக்காதீர்கள். வந்த எண்ணங்களை விடுங்கள். இரவு நேர பழக்கங்கள். 2வது தூக்கத்திற்கு 1 மணி நேரம் முன் வெறும் சூடான பாலை அல்லது பசுமை தேநீர் குடிக்கலாம். 3வது கொஞ்சம் நூறுபட்ட மலர் வாசனை லாவெண்டர் சாண்டல்வுட் கொண்ட நறுமண எண்ணெய் பயன்படுத்துங்கள். தலை மண்டையோடு தாடை இடங்களில் சிறிது தடவி மகிழுங்கள். தொலைபேசிக்கு விடை கொடுங்கள். 4வது தூங்குவதற்கு 30 நிமிடம் முன்பு மொபைலை வைக்கவும். நீல ஒளி தூக்கத்தை பாதிக்கிறது. வாசிப்பு அல்லது மெதுவான இசை எக்ஸ் தமிழ் தாய்மொழி மந்திர இசை கேட்கலாம். உற்சாகம் தரும் வாசிப்பு 5. தூக்கத்திற்கு முன் சாதகமான பாசிட்டிவ் புத்தகம் படிக்கலாம். சில தமிழ் பொன்மொழிகள், சிறுகதைகள், ஆன்மீகமான எண்ணங்கள். தூக்கச் சூழல் அமைக்கவும். 6வது அறையை மிதமான அளவிற்கு இருண்டதும் குளிர்ந்ததும் வைத்துக் கொள்ளுங்கள். அதிக வெப்பம் தூக்கத்தை கெடுக்கக்கூடும். மென்மையான மெத்தையை பயன்படுத்துங்கள். இறுதி நேர நன்றியுடனான எண்ணம். 7ஆம் தூங்கும் முன் 3 நல்ல விஷயங்களை நினைத்து நன்றி கூறுங்கள். இது மனதை நேர்மறையாக மாற்றும். மனச்சா